மீன் ஏன்ட்ட மாட்டுச்சா இல்லை நான் மீன்கிட்ட மாட்டினேன்னா தெரியல. என்ன பாடு அவசரம் தெரியாமல் முழு மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். வரலாற்றில் முதன் முறையாக மீன் வெட்ட போகிறோம். 4 பேச்சம்பழத்தை சாப்பிட்டு ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது மீன் வெட்டுவதற்கு சக்தி தேவையில்லை, சிறந்த கத்தி தான் வேண்டும் என்று. பட்ட அடிகள் காயங்கள்லாம் சொல்ல முடியாது. இது பத்தாக்கிய மேலே ஃபுல்லாக ஜிக்னா டெக்கரேஷன் மாதிரி ஒரே செதில். என்னோட முழு ஆவியை போட்டு எப்படியோ வெட்டி எடுத்துட்டேன். எனக்கு பேசாமல் மீன் பொரிச்சு சாம்பார் வைக்கலான்னா அங்கே பருப்பு இல்லை. இப்போ மீனுக்கு வேறு மசாலா தடவி வச்சு சரி நீ ரெசிபி புக்கை திறந்து பார்த்தா சாம்பார் ரசம் தவிர அகராதியில் ஒன்றுமே இல்லை. கீரை வேற பண்ணணும்னு ரசத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்படி பல யோசனையில் இருக்கும்போது என் கணவர் வந்து பொரிச்ச மீன் குழம்பு வச்சுட்டா என்னன்னு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அப்படியே அடுப்பில் வச்சு டேஸ்ட் பார்க்குறேன். எம்மா என்ன உரைப்பு உரண்டா தண்ணியே ஊற்றிட்டு அப்பமும் நோ யூஸ். அப்புறம் திருப்பி தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி திருப்பி ஊற்றிட்டு அப்பப்போ வர கிச்சனுக்குள்ளே யாரும் வரல அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் என்ன மாயம் நடந்துச்சு, அந்த பொரிச்ச மீனை உள்ளே போட்ட உடனே பார்க்கவே அழகாயிட்டு டேஸ்ட்டு சூப்பர். இது தெரியாமல் பாதியில் என் கணவரை வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பிடிச்சி ஐயோ இல்லாங்க இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தா மொத்த பிளேட்டும் காலி. பட்ட காயங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு.